ஐடா நம்ம ஷோயை இன்றைக்கு அம்மாவோட அருள்மொழிகளில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இறைவனோட கற்பனையில் வாழலாமா. இதோட ஃபுல் வீடியோ வந்துடா அருள்மொழி பற்றி சமிதம் எல்லாமே வந்து அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குடா. ஸோ இது ஷோர்ட்ஸ் தான். ஸோ ஃபுல் வீடியோ வேணுன்றவங்க இந்த சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, முதல்ல அம்மா சொல்கிறாங்க எல்லாத்தையும் வந்து விழுந்து வணங்கணும். அதாவது வந்துடா இப்போது நீங்கள் ஒரு ப்ரஷ் எடுத்தீங்கன்னா அதை விழுந்து வணங்கணும் மீனிங்ஸ் இப்போது அதை தொட்டு கும்பிடணும். ஏன்னா அது இல்லைன்னா உங்களால் பல் விளக்க முடியாது இல்லையா, பல் துளக்க முடியாது இல்லையா. ஸோ அது மாதிரி தான் ஃபோன் எடுத்துக்கோங்க எல்லாமே. அது இல்லாட்டி இப்படி அருள்மொழி உபதேசம் கேட்க முடியாது. ஸோ அப்படி ஒவ்வொன்றுமேடா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் வந்து அதோட அருமை தெரியாது இல்லையா. அதனால தான் நாங்கள் விழுந்து வணங்கும் போது தான் அதோட அருமை வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அதை நாங்கள் வந்து விழுந்து வணங்கணும் சரியா. ஸோ அப்படி விழுந்து வணங்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அதோட அருமை புரியும். ஸோ வந்து அதோட வந்து அப்போ தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய அந்த கருணையை வந்து உணர்வோம். நமக்கு இறைவன் கொடுத்ததில் வச்சு இப்போ இவன் எல்லாருக்குமே எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ நாங்கள் அதை உணர்றது இல்லை. ஸோ அதனால் இப்படி அவர் வந்து தந்ததில் நாங்கள் உணரும் போது தான் இப்படி விழுந்து வணங்க எங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிடும். ஸோ எந்த ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் அதை தொட்டு கும்பிடுவோம் இல்லையோ. ஸோ அதனால் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடும். ஸோ அதனால் வந்து விழிப்புணர்வு வர நமக்கு வந்து இறைவன் அடைகிறது நம்மளோட லட்சியம் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது மன ஒருமைப்பாடு இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து விழிப்புணர்வு தான் கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே. ஸோ இப்போ ஒரு செருப்பு போகிறீங்கன்னா கூட செருப்பு அப்படின்னு சொல்லி தொட்டு கும்பிடும்போது ஓகே அது ஒரு உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா. ஸோ அதனால் அங்கே ஒரு விழிப்புணர்வு வரும். ஸோ எந்த செயலை செய்யறதுக்கு முதலும் அதை தொட்டு கும்பிட்டு அதை வணங்கி செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இறைவனோட கற்பனையில் வாழ்றது. இப்போ வந்துடா இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கற்பனையில் இறைவனோட எப்படி நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி வாழ முடியும். ஸோ அது என்ன நடக்கும், அது கற்பனை இல்லையா. அம்மா சொல்கிறாங்க அது ஒரு கட்டத்தில் நிஜமாக மாறிடுமா. உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா கர்மா கழிக்கணும் இல்லையா. அதில் வந்து அந்த கற்பனையிலே கழிச்சுவாங்க. அந்த ஸ்டோரியில் வந்து நீங்கள் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அந்த ஸ்டோரியில் வந்து அதை கழிச்சுவாங்க அந்த கர்மாவை. ஸோ அது நெகட்டிவாக இருந்தாலும் இப்போ அந்த நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதான் சொல்லி உங்களோட விருப்பம் தாண்டா. அந்த கற்பனையில் எப்படி வாழ்றீங்களோ இறைவன் கூட எப்படி வேணால் வாழ முடியும். ஸோ நல்லது கெட்டது அப்படின்னு ஒன்றும் இல்லை சரியா அம்மா சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்படி வாழ அது நிஜத்தில் அப்படின்னு அது நிஜம் தாண்டா, கற்பனை இல்லைடா. இறைவனோட வாழ்றது நிஜம் அம்மா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த இறைவனுக்காக அழுகிறோம் இல்லையா. அது வந்து யோகிகள் வந்து சமாதியில் பெற பேரின்ப நிலைக்கு சமம்னு அம்மா சொல்கிறாங்க. இப்போது இறைவனுக்காக நீங்கள் ஒரு துளி கண்ணீர் விட்டால் கூட யோகிகள் வந்து அந்த சமாதியில் பேரின்பம் இருக்குது இல்லையா, அந்த சமாதிக்கு போகிற அந்த பேரின்ப நிலைக்கு அதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ இறைவனுக்காக ஆளும்போது நல்ல விஷயம் அது கர்மாக்களையும் அந்த பேரின்ப நிலைக்கு சமமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த 10 துர்குணங்கள் இருக்கு இல்லையா, கோபம் பொறாமை காமம் அப்படியான குணங்கள் நாங்கள் அழிக்கும் போது என்ன நடக்கும்னாடா இறைவன் வந்து நமக்கு வேலைக்காரனாக மாறுவார். அதாவது இந்த குணங்கள் கெட்ட குணங்களுக்கெல்லாம் நாங்கள் வேலைக்காரனாக இந்த அதிபதியாக மாறும்போது எஜமானனாக மாறும்போது நமக்கு இறைவன் வேலைக்காரனாக மாறுவார் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்டா இப்போ நமக்கு இந்த குணங்களால் தாண்டா நிறைய இதுகள். ஸோ அதனால் இந்த குணங்களை நாங்கள் அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது இறைவன் நமக்கு வேலைக்காரனாக மாறுவார்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகேடா, நம சிவாய.